இன்னைக்கு நவம்பர் 23 கவிஞர் சுரதாவுடைய பிறந்த நாள். இவரை ஓமை கவிஞர் அப்படின்னு அழைப்பாங்க. இவரோட உண்மையான பேரு என்னன்னா ராசகோபாலன். சரி, ராசகோபாலங்கிற பேர் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? கவிஞர் பாரதிதாசனுடைய மேல் கொண்ட பற்றாலையும் அவருடைய கவிதைகள் மேல கொண்ட பற்றாலையும் இவருடைய பேரை சுரதா அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஆனா இவரை ஏன் ஊமை கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இவர் ஒவ்வொரு கவிதையிலுமே தன்னுடைய ஊமைகளை சொல்லி மக்களுக்கு புரியக்கூடிய வகையில ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். அந்த செய்யுள்ல மரபு மாறாம ஒவ்வொரு தலைமுறைக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே பல செய்யுள்கள்ல ஊமையை சொல்லி அதோடைய பொருளை சொல்றது இவருடைய பழக்கமாகவே இருக்கு வருது. இவருடைய ஊமை கவிதைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு மணமக்களை வாழ்த்த போகும்போது இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிவே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு. எதுக்காக இதை சொன்னாரு அப்படின்னா, இரட்டை கிளவிய பிரிச்சா பொருள் தராது, அதே மாதிரி நீங்களுமே வாழ்க்கையில பிரிஞ்சிருக்க கூடாது, கடைசி வரைக்கும் சேர்ந்தே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த ஓமையை பயன்படுத்துகிறாரு. இது அவருடைய புகழ்பெற்ற ஓமை கவிதையாகவும் இருக்கு. இதே மாதிரி நிறைய ஓமை கவிதைகளை ஓமைகள் மூலமா மக்களுக்கு எளிதான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதனாலேயே இவரை ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு அழைக்கணும். இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.